பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல ஈஸ்வரின் அருளாலே இந்த வார பலன் நமக்கு நல்லபடியாக அமையட்டும். 25 ஆகஸ்டிலிருந்து 31 ஆகஸ்ட் வரைக்கும் உள்ள இந்த பீரியட். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர ராகு அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியின் எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய 7ஆம் இடமான சிம்ம ராசியிலே சூரியனும் கேதுவும் அமர அங்கு உத்திர நட்சத்திரத்திலிருந்து பிரயாணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தை தொடங்குகிறார். அவர் விருச்சிக ராசி என்கிற அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் வரார். இதனால் உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் சுகங்களும் அந்த அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டும் உண்டு. சில நாள் காரிய தாமதமும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. அப்படிங்கிறது தான் கோச்சார பலனாக வரும். சூரியனும் கேதுவும் உங்கள் ராசிநாதனை பார்ப்பதனாலே, உங்கள் ராசியை பார்ப்பதனாலே, குரு உங்கள் ராசியை பார்ப்பதனாலே செய்ய வேண்டிய காரியங்கள் செயல்திறனுடன் செய்ய வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் கரெக்டாக வந்துடும். முதல்ல அதுதான் முக்கியம். நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது 1, 5, 7 அப்படிங்கிற காம்பினேஷனோட வரும்போது செய்யறது என்னதான் செய்ய போகிறோன்னு நல்லா தெரிஞ்சிடும். லாபம் அப்படிங்கிற இடத்தை தனுசு ராசியை இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கிறார். 2, 5, 8, 11 பணபரவுன்னு பேர். எப்படி பார்த்தாலும் பணத்தை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கான இந்த கிரகங்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. அதனால் லாபம் பன்மடங்காக பெருகுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இனிஷியேட் மட்டும் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். அதுக்கு தான் செவ்வாய் 3ஆம் இடமான மேஷராசியும் பார்க்குறார். அதனால் கொஞ்சம் கால்குலேட்டிவாக என்ன பண்ணணும்னு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு சொல்லுவோம். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் புரிஞ்சுட்டு ஒரு காரியங்கள் செய்யும்போது அதை தொடர்நிலை நிகழ்ச்சிகளாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இன்ட்யூட் பண்ணுறது தான் இந்த கிரகங்களின் பார்வைகள் நமக்கு இப்போ செய்து கொடுக்கும். அப்போது ராகு லக்னத்தில் அமர்ந்து இருந்தாலும் ராசியில் அமர்ந்து இருந்தாலும் சூரியன் கேதுவுடைய பார்வையினாலே அவர்கள் பார்க்கப்படுவதும் இந்த 2, 5, 8, 11வது தொடர்பு பணவரவை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால பணவரவுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். சந்திர பகவான் இந்த வாரத்திலே நமக்கு சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி வரைக்கும் பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டங்களிலே சந்திராஷ்டமம் எஃபெக்டும் உண்டு. புதன்கிழமை வியாழக்கிழமையில் அன்றைய நாளில் மட்டும் கொஞ்சம் புதிய தொழில்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. மற்றபடி எல்லாம் இந்த வாரத்தில் நல்ல வெளுத்து வாங்கலாம், அப்படி போகலாம். அதெல்லாம் லாபத்தை பெற்றுத்தரும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குரிய இந்த செவ்வாயின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் அங்காரக ஜெயந்தி என்று 25 ஆகஸ்ட் அன்றைக்கி இருக்குது. அவசியம் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. அந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது கன்னிராசி. அங்கே ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் தான் விநாயக பெருமானின் விநாயக சதுர்த்தி இருக்குது 27 ஆகஸ்ட் அன்னைக்கு. அதனால் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வணங்கி ஒரு தேங்காயை உடைச்சி நல்லா அவருக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு விநாயகரை துதிகளை சொல்லி எனக்கு எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையிலே துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே என்றும் வளமும் நலமும் நிலைத்திருக்கும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வணக்கம். மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடம் அப்படிங்கிற சிம்ம ராசிக்குள்ளார உத்திர நட்சத்திரத்தில் சந்திரனின் பிரவேசம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வாரம். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரம் வரைக்கும் வரப்போகிறார்.
6ஆம் இடத்திலிருந்து மூமெண்ட் கொடுக்கும்போது சந்தோஷம் அப்படின்னு வந்து நிற்கும். கன்னிராசிக்குள்ளர சந்திரன் வரும்போது மனதிலே சுகம் வந்து சேரும். துலா ராசிக்குள்ளர வரும்போது கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிறதுனால மறதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி என்ற 9ஆம் இடத்துக்கு வரும்போது காரிய தாமதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தில் நம்ம கோச்சாரத்தின்படி பார்க்கக்கூடிய பலன்களாக அமைகிறது. வாரத்தில் முக்கியமாக யார் வேலை பண்ணுறா அப்படின்னு சொன்னால் 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் இந்த வாரத்தில் முக்கியமாக உங்களுக்கு ஒர்க் பண்ணுறார். ஏன்னா அவர் அமர்ந்திருப்பது 7ஆம் இடம், பார்ப்பது பார்வையினாலே உங்கள் ராசியையும் பார்க்கிறார், ராசியின் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போது 2, 7, 10 அப்படிங்கிற கால்குலேஷனில் வச்சுக்கணும். அப்போ தொழிலிலே அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமாக அமைகிறது. ஏதாவது செய்யணும்னா தைரியமாக செய்யணும் இல்லையா? தொழிலை தைரியமாக செய்யணும். விருத்தி பண்ணுறதுக்கு பணம் வேணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் விட்டு பார்க்கலான்னு தோணும். இது எல்லாத்தையும் இந்த சுவாமி அங்காரகன் செய்து விடுவார். குரு இந்த 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் வேலை மாற்றங்கள் வேண்டும் என்ற அன்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். சின்ன சின்ன போராட்டங்களுக்கு அப்புறம் தீர்வு கிடைக்கிறதுக்கு தான் சனீஸ்வர பகவானும் இந்த 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆனாலும் லாபம் உண்டு. தொழில் நிமித்தமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே புதிய வாடிக்கையாளர்களை நீங்கள் எப்படிலாம் கவரலாம்ங்கிற எண்ண ஓட்டங்களை முதல்ல கொடுத்துருவார். கற்பனை, ஐடியா இது வந்துடும். அந்த ஐடியாஸ் வந்த உடனே எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பார்ட்னர்ஸ் வேணும் இல்லையா? மூலதனம் வேணும். அந்த மூலதனத்துக்கு பார்ட்னர்ஸோட கை கொடுப்பீங்க. அதனால் பார்ட்னர்ஸ் உங்களோட சேர்ந்து இதை செய்யலாம் அதை செய்யலான்னு ஒரு ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் கொஞ்சம் தொழில் விருத்திக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைய இருக்கிறது. புதிய மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருக்கலாம். சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பார்க்கக்கூடியது லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ லாபஸ்தானங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. மகர ராசி, மகர ராசிக்கு ஒருவனே உங்கள் ராசிநாதனாக உள்ளே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிடுது. நீங்கள் எதை செஞ்சாலும் நல்லா ஆழ்ந்து செஞ்சிங்கன்னா மட்டும் போதும். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்யணும். அடுத்த வேலைக்குள்ளே இன்ட்ரூவ் பண்ணிக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய டிசிப்ளின். அதை விட்டு அழகாக வச்சுக்கிடுங்க. அதனால் சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு உண்டாகும். விரயஸ்தானம் அப்படிங்கிற கும்பராசியை தான் சூரியனும் கேதுவும் சேர்ந்து பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அதனால் என்ன வேலை செய்யணும், வெளிநாடு வர்த்தக தொடர்பு, மறைந்த தொழில் உறவுகள் இதெல்லாம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். இல்லீகல் டிரான்சாக்ஷன் அவசியம் பண்ணவே கூடாது. லீகலாக என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணலாம். இல்லீகலாக எதெல்லாம் ராகு இருக்கிறதுனால இல்லீகல் ஐட்டிக்கிட்டாலும் வரும், கிட்டே போகக்கூடாது. மணி லாண்ட்ரிங் ரிலேட்டட் மேட்டர்லாம் மனசில் கூட வரக்கூடாது அப்படின்னு தூக்கி வச்சுருங்க. அதனால் நல்ல டிசிப்ளின் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், 7ஆம் இடத்திலிருந்து அங்காரகனான செவ்வாய் பார்த்து கொண்டிருப்பதனால் 25ஆம் தேதி அங்காரக ஜெயந்தி என்று அவசியம் முருகப்பெருமானை வழிபடுவதும், அந்த இடத்திலேயே ஹஸ்த நட்சத்திரத்தில் விநாயக சதுர்த்தியும் நடக்கவிருப்பதனாலே விநாயகரை வழிபடுவதனாலே இல்லற சுகமும் இல்லறத்திலே அமைதியும் என்றென்றும் நிலைத்திருக்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.